ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூன் 20, 21, 22 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துடலாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சரி, ஈரான் மேலே தாக்குதல் தொடுற மாதிரி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடந்தாலும் பொது சொத்துக்கள் அதிகமாக பாதிக்கப்படும்ன்றது இந்த ஒரு படத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நல்லா போச்சுங்க, ஒரு போர் வந்தால் பொது சொத்துக்கள் தான் அப்போ. பட் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டுனா ஒரு நடவடிக்கை எடுத்திருப்போங்க. ஈரான்லேருந்து என்ன பண்ணோம், நம்ம மக்களை நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அது என்னைக்குன்றதை நான் சொல்லிடுறேன் வாங்க. பட் போர் நடந்தாலே ஞாபகம் வச்சுக்கணுங்க நீங்கள். சரி, குரல் பார்த்துடலாமா? வினை செயல் வகைன்றதுல ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாள்கள் சொல்லும் வாய் நோக்கிச் செயல். இயலும் இடத்திலெல்லாம் செயலை முடித்தல் நல்லது. இயலவில்லை என்றால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒன்று செய்கிற இடத்தெல்லாம் செஞ்சிரு, இல்லைனா அந்த செய்யக்கூடிய இடத்த நோக்கி போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அழகா. நெக்ஸ்ட்டுங்க, குழந்தைகளின் வயதுக்கேற்ப வெளிச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமூக வலைதளத்தை 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பயன்படுத்த தடை செய்யும் முடிவை பிரான்ஸ் அரசு எடுத்துள்ளது. இது தாங்க விஷயம். 15 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்லாம் பாருங்கள், ஒரு ஈவினிங் போகிறதுல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்று பார்க் போவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் இருக்கும், அவங்க விளையாடிட்டு அவங்க ஒர்க் பார்ப்பாங்க. இப்போல்லாம் வீட்லேயே முடங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 15 வயதுக்கு மேற்பட்டோர் இணை வழியில் கத்தி வாங்குவதை தடை செய்ய. ஏன்னா அவங்க கத்தியும் இணையத்தில் வாங்குறாங்க, ஃப்ளிப்கார்ட் அமேசானில் போட்டு. அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஏற்கனவே கிரீஸ், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, டென்மார்க் நாடுகள் என்ன ஆயிடுச்சு, 15 வயதுக்கு உட்பட்டவர்களை தடை செய்யணும்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ நீங்கள் இது வந்து மெயின்ஸில் எழுதலாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி தேர்வில் தகுதி பெறும் இறுதி பட்டியலில் இடம் பிடிக்காத தேர்வர்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த திட்டம் என்னென்னு பாருங்கள். இந்த திட்டத்தை அறிவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தாங்க. இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கு, மத்திய கவர்மெண்ட் கிடையாதுங்க. என்னென்னா பிரதிபா சேது என்ற பெயரில் புதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டீங்க, பட் ஆனால் என்ன பண்ணல, இன்டர்வியூக்கும் போயிட்டு செலக்ட் ஆகலாம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனியில் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிரதிபா சேது திட்டம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வில் தகுதி பெறும் இறுதி பட்டியலில் இடம் பிடிக்காதவர்களுக்கு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணால் போதுங்க. சொன்ன பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்து, ஈரானிலிருந்து 110 இந்திய மாணவர்கள் மீட்புன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ரேஷன் பிரம்மா, ஆப்ரேஷன் காவேரி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏதாச்சும் ஒரு நாட்டில் போரோ இல்லை நிலநடுக்கமோ ஏற்பட்டால் நம்ம இந்தியா வந்து நடவடிக்கை எடுக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்துன்றது ஈரானிலிருந்து இந்திய மாணவர்களை என்ன பண்ணோம், இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்காக தொடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு கேட்பாங்கப்பா. சிந்தூர்ன்றது பகல்காம் அட்டாக்கு, சிந்துன்றது ஈரான்லேருந்து மாணவர்களை கொண்டு வருதல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், காவேரி, பிரம்மா, எக்கச்சக்கமான விஷயங்கள், தோஸ்து, அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்க போதும். நெக்ஸ்ட் ஒன், உலகத்தரை சிறந்த பல்கலைக்கழகங்கள் சென்னை, டில்லி, ஐஐடிகள் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கடந்த ஆண்டு சென்னை 227வது இடத்துலேருந்து 180வது இடத்துக்கு முன்னேறி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, உண்மைங்க. இதனால் கல்வி தரம் உயரம் சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த தரவரிசை பட்டியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அப்படி நோட் பண்ணுறீங்களா? சென்னை ஃபஸ்ட்டு, டில்லி 150லேருந்து 123 வந்திருக்கு. மும்பை 118லேருந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க, 129க்கு போயிருக்கு. சென்னை ஆனால் கொஞ்சம் முன்னேறி இருக்குங்க, 227லேருந்து 180க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இது. ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க தாங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க பல்கலைக்கழக தரவரிசையில். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் சென்னையும் டில்லியும் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், ஓகேங்க, இந்த வெள்ளி மலர்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸ் போயிடலாங்க. நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் ஆராய 9 பேர் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சவங்களில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருந்தாங்க இருக்குது. மத்திய உயர்கல்வி செயலாளர் வினித் ஜோஷி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு என்னென்னா, நீட், எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த ஜெட் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்கல்ல நுழைவுத் தேர்வுக்கு. ஸோ அவங்க அந்த அமைப்புகள் எல்லாமே ஆராயணும் அப்படின்னு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் வினீத் ஜோஷி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அப்படின்றது நீங்கள் சொன்னாலே போதுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் யோகா டேன்றதால ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஸோ மாம்பழம் சீசனுங்க, மாம்பழம் சாப்பிட்ருங்க.
ஏன்னா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை, புகழையும் அறத்தையும் தாராது செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க, யார் ஒருத்தனுக்கு புகழையும் அறத்தையும் தராத செயலையே என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அந்த ஒரு செயல் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டானா அவனை ஆட்டோமேட்டிக்காக புகழ் வந்து சேர்ந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட்டு, புதிதாக 4 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க. வேலூர்லையும் நோட் பண்ணுங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நோட் பண்ணிக்கிங்கப்பா, இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, சரிங்க, வேலூர், திருச்சி, உளுந்தூர்பேட்டை, திருவண்ணாமலைங்க. இந்த 4 மாவட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 180 கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணுங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸில் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் தேடிலாம் படிக்க தேவையில்ல. ஒன்ஸ் டிஎன்பிசி படிக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஜஸ்ட்டு எப்போவுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவுக்கு ஓகே, இதெல்லாம் விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஆக்சிம் 4 விண்வெளி திட்டம் மீண்டும் ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா சுபன்ஷா சுக்லாக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. ககன்யான் திட்டமும் தள்ளி போயிட்டே இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த ஆக்சிம் 4 திட்டம் பற்றி நான் நிறையவே சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ண படிங்க. இந்த ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் 22வது நியூஸ் பாருங்கள். இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரம், அடுத்தடுத்து பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பதிலடி ஈரானும் கொடுத்துருக்காங்க, இஸ்ரேலும் அடிச்சிருக்காங்க. ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணி எதனாச்சும் ஒன்று நடக்குமான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், ஒரே நேரத்தில் 3 லட்சம் பேர் யோகா, கின்னஸ் சாதனை படைத்த பிரதமரின் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21. இதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம், இன்றைக்கும் பேசுவோம். ஒரு பெரிய ஆர்டிக்கல் உள்ள இருக்குங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே யோகா டேன்றதால யோகாவை பற்றி மட்டும்தான் நிறையவே கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டம் கொடுத்துருப்பாங்கப்பா. புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் முதல்வர் திறந்து வைத்தார், முதல்வர் பெருமிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா சென்னையில் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் தாங்க. திமுக ஆட்சியில் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்திடப்பட்டது. 1973ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் என்ன பண்ணாங்க, அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், திறந்த பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுலேருந்து என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ சூப்பராக இருக்குங்க. இப்போ யாருன்னா போகிறது தான் அந்த வள்ளுவர் கோட்டத்தை விசிட் பண்ணிட்டு வந்துருங்க, இதுவும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜூலை 1 முதல் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன், கேட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இல்லைங்களா, அந்த லெசனை போய் ஃபுல்லாக படிச்சிருங்க, இன்றைக்கே படிச்சிருங்க. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னா சட்ட திருத்தம் கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்க பற்றியில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு, பதற்றமான உலகில் அமைதியான பாதை யோகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா டே கொண்டாடப்படும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 11வது ஆண்டுங்க இது. எத்தனைங்க, 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், சரிங்களா. ஸோ ஐநா வந்து பார்த்திங்கன்னா எப்போனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒன் செகண்ட் கைஸ். நான் அல்ல நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாட ஐநாவின் இந்தியா முன்மொழிந்தது. குறுகிய காலகட்டத்தில் 175 நாடுகள் ஏற்றுக்கொண்டதுங்க. ஓகேங்களா, எத்தனைங்க, 175 நாடுகளும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோகா டே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். டிஎன்பிசியில் இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்க, இது வேண்டாங்க, பருப்பு வகைகள் இதுவும் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜியோ இதுவும் தூக்கிடலாம், வேணாம். ஓகே கைஸ். இன்றைக்கி 3 நாளுக்கும் தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டிஎன்பிசியில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை சொல்லிடலாங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.